ரஜினிக்காக விரைவில் தொடங்குகிறது இந்தியன் 3 திரைப்படம். மனைவியை பிரிந்தாரா விஜய்? நண்பர் சஞ்சீவ் பதில். கவினின் 9வது திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியது. நானியுடன் ஜோடி சேரும் கயாது லோகர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இந்தியன் 2 ஷூட்டிங் பிரளயத்தில் கூட கலங்காத லைக்கா ரிலீஸுக்கு பிறகான ட்ரோல்களால் மனதை வெறுத்து விட்டது. மேலும் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ள கமலுக்கும் சம்பள பாக்கி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. கமலும் கையில் நோட்டு அப்பதான் கால்ஷீட்டுன்னு கரார் காட்டியதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கமலை ரஜினி சமாதானப்படுத்தி விட்டதாகவும் இந்தியன் 3 திரைப்படம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது. நண்பரும் சீரியல் நடிகருமான சஞ்சீவ் பதில். கடைசி பட ஷூட்டிங், அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என விஜய் படு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். மறுபுறம் விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்து விட்டதாக ஒரு வதந்தி நீண்ட நாட்களாக வலம் வருகிறது. ஆனால் விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டில்தான் இருப்பதாகவும் வெளியுலகத்திற்கு குடும்பத்தினரை விஜய் பெரிதாக காட்டிக்கொள்வதில்லை என்றும் அவரது நெருங்கிய நண்பர் சஞ்சீவ் விளக்கமளித்துள்ளார். கவின் நடிக்கும் அவரது 9வது திரைப்படத்தின் பூஜை நடைபெற்றுள்ளது. பிரபல கனா காணும் காலங்கள் தொடரின் இயக்குனர் கென் ராய்சன் இயக்கும் இப்படத்தில் பிரியங்கா மோகன் கதாநாயகியாக நடிக்கிறார். இதன் ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ளது. கவின் நடிப்பில் கிஸ் படத்தின் ரிலீஸ் பணிகள் வேகமெடுத்துள்ளன. இதனை அடுத்து தண்டட்டி திரைப்பட இயக்குனர் ராம் சங்கையா இயக்கும் படத்திலும் கவின் கமிட் ஆகியுள்ளார். நானியின் பாரடைஸ் திரைப்படத்தில் கயாது லோகர் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கும் இப்படத்தில் பாலியல் தொழிலாளியாக நடிக்க உள்ளதாகவும் தெரிகிறது. நிறைய ஹீரோயின்கள் நடிக்க தயங்கிய இந்த ரோலில் கயாது லோகர் நடிக்க இருப்பதாகவும் பேசப்படுகிறது. பான் இந்தியா திரைப்படமாக உருவாகும் இப்படம் 2026ஆம் ஆண்டு திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.